ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த பிஜிடிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. பத்திரிக்கை செய்தி வந்திருக்கு, நோட்டிஃபிகேஷனும் வந்திருக்கு. முதல்ல பத்திரிக்கை செய்தி என்னென்னு பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் நோட்டிஃபிகேஷன் வந்து விரிவாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஆசிரியர் தேர்வு வாரியம் பத்திரிக்கை செய்தி. முதுகலை ஆசிரியர், உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 மற்றும் கணினி பயிற்றுனர் நிலை 1 ஆகிய பணியிடங்களுக்கான அறிவிக்கை எண் கொடுத்துருக்காங்க. ஆசிரியர் தேர்வு வாரிய இணையதளம் வாயிலாக இன்று 10/7/2025 வெளியிட்டிருக்காங்க. இன்றைக்கி தான் வந்து நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. ஒரு 3 ஹவர்ஸ் முன்னாடி வந்திருக்கு. ஓகேங்களா? பாடவாரியான காலி பணியிட விவரங்கள் மட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் எப்போது அப்ளை பண்ணணும், எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் அப்ளை பண்ணுற டேட்டு அதுதான் கொடுத்துருக்காங்க. இப்போ தமிழ் காலி பணியிடம் பார்த்திங்கன்னா 216, இங்கிலீஷ் வந்து 197, கணிதம் வந்து 232, இயற்பியல் 233, வேதியியல் 217 வேக்கன்சி, தாவரவியல் 147 வேக்கன்சி, விலங்கியல் 131 வேக்கன்சி, வணிகவியல் 198, பொருளியல் 169, வரலாறில் 68 வேக்கன்சி, புவியியலில் 15 வேக்கன்சி, அரசியல் அறிவியலில் 14 வேக்கன்சி, கணினி பயிற்றுனர் நிலை 1 வந்து 57 வேக்கன்சி, உடற்கல்வி இயக்குனர் நிலை 1 வந்து 102 வேக்கன்சி. மொத்தம் பார்த்திங்கன்னா 1996 வேக்கன்சி. ஓகேங்களா? இப்போ அது கீழே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கல்வி தகுதி, வயது மற்றும் விண்ணப்பம் செய்வதற்கான அனைத்து விவரங்களும் அறிவிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் விண்ணப்பதாரர்கள் வந்து இணையம் வாயிலாக, அதாவது அப்ளிகேஷன், ஆன்லைன் அப்ளிகேஷன் எப்போ விண்ணப்பிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10/7/2025 இன்றைய தேதியிலிருந்து அடுத்த மாதம் 12/8/2025 பிற்பகல் 5 மணி வரை கால அவகாசம் வந்து வழங்கப்பட்டுள்ளது. கிட்டத்தட்ட வந்து ஒரு மாதத்துக்கு மேலே கொடுத்துருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு டேட்டு. எனவே விண்ணப்பதாரர்கள் இணையதளம் வாயிலாக விண்ணப்பிக்கும் போது உரிய விவரங்களை சரிபார்த்து அதன் பின்னர் விண்ணப்பிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அறிவிக்கை தொடர்பான கோரிக்கை மனுக்கள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அது trb-grievances@tn.government.in இந்த மின்னஞ்சலுக்கு மட்டும் அனுப்ப சொல்லியிருக்காங்க. இதர வழியில் அனுப்பும் கோரிக்கை மனுக்கள் வந்து பரிசீலிக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதில் என்ன செய்தி கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேகன்சி பற்றி கொடுத்துருக்காங்க. என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குது, ஆன்லைன் அப்ளிகேஷன் எந்த டேட்லேருந்து எந்த டேட் வரைக்கும் கொடுத்துருக்காங்க, அது மட்டும்தான் இதில் கொடுத்துருக்காங்க. நோட்டிஃபிகேஷனில் இன்னும் எக்ஸாம் டேட்டு எப்போது அது பற்றி அது சம்மந்தமாக கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் என்னென்ன கொஸ்டின், எப்படி எத்தனை கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அதை பற்றி டீட்டெயில்ஸாக இம்பார்ட்டண்ட்டாக நிறைய கொடுத்துருக்காங்க. அடுத்த வீடியோவில் நம்ம அதை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.